உனக்கு என்ன மாடு வளர்க்கறது, உனக்கு என்ன பிரச்சனை? மாடு வளர்க்கறது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. ஏன் நீ மாடு வளர்க்கல? ஏன் வளர்க்கல? ஆடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபாய். 1 கிலோ கறி 90 விழுக்காட்டு மக்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், நாட்டுக்கோழி சாப்பிடுறான், முட்டை சாப்பிடுறான், பால் சாப்பிடுறான். அங்க இருக்கு பொருளாதாரம். அப்ப அது எங்க இருக்கணும்? எங்க இருந்து உனக்கு முட்டை வருது? எங்க இருந்து பால் வருது? எங்க இருந்து காய்கறி வருது? அது கிராமத்துல இருந்து. அப்ப சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்க்கணும்னா அங்க வேளாண்மை அரசு பணியா மாத்தணும், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா மாற்றணும், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை சட்டி செய்தல். நீ பானை சட்டி செய்யறது குயவர்கள் தான் செய்யறது நினைச்சிட்டு இருக்காத. அமெரிக்கால பானை சட்டி குயவர்கள் தான் செஞ்சுட்டு இருக்கானா? நீ நல்லா கவனிச்சுக்க. நம்மளுடைய வேளாளர்கள் குயவர்கள் பானை சட்டி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை நீ மதிக்கல, விட்டுட்ட. எல்லாம் பிளாஸ்டிக் கூட, வெங்கல கூட, இதுக்கு சில்வர் கூடத்துக்கு போயிட்ட. நீ சில்வர் சட்டியில சமைக்க, குக்கர்ல சமைக்க போயிட்ட. அவன் இறந்துட்டான். ஆனால் இருக்கிற 1-2 பேரை கொண்டு வந்து அவர்களை பேராசிரியர்களாக வச்சு என் பிள்ளைக்கு இந்த பானை சட்டியை எப்படி செய்யணும் கத்துக் கொடுன்னு வச்சு நான் உருவாக்கின பாருங்க. பாரு அமெரிக்காவில் அங்க பாரு ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல, 13,000 ரூபாய். உன்னால நம்ப முடியாது. பாரு 13,000 ரூபாய். எல்லாம் இந்த பாரு, நீ நட்சத்திர விடுதியில சாப்பிடப்போ சாதாரண சமையல் 300 ரூபாய், மண்பானை சமையல் 500 ரூபாய். அட பரதேசி பைய மக்களே, மண்பானையில் தாண்டா ரொம்ப நாளா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுக்கிட்டு இப்ப மண்பானை சமையல் எப்படி இருக்கு? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆனால் உற்பத்தி இல்ல. எல்லா கடைகளையும் ஆர்கானிக் ஃபுட்னு எழுதி வச்சிருக்கான். வார்த்தைகள் மட்டும்தான் ஆர்கானிக் இருக்கு, அங்க உற்பத்தி இல்ல. எவனும் விவசாயம் பார்க்கல. அப்ப என்ன செய்யறான்? நெசவுலாம் அரசு பணி. நீ நெய்து கூட நான் சந்தைப்படுத்திக்கிறேன், நீ பானையை செய்ய, நான் உலகம் ஏற்றுமதி. உன்னால நம்ப முடியல. என் தம்பி முத்துக்குமார் அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாவட்ட செயலாளராக இருக்கான். அவன் அமெரிக்கால பார்த்த வேலையை விட்டு வந்து என் பேச்சை கேட்டு இங்க திருநெல்வேலியில இந்த மண்பானையை செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மண்பானை சட்டிய உன்னால நம்ப முடிய மாட்டேது. நான் சொல்றது இருக்கல உனக்கு இன்னைக்கு காமெடியா வேடிக்கை, அந்த பையன் என்னைய அதே பேச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த வாரம் அமெரிக்கால என் தம்பி அர்ஜுன் இருக்கான். வெட்டி வேறு எண்ணெய்க்கு கடுமையான விலை இருக்கு. வெட்டி வேறு எண்ணெய் இருக்குல்ல, அதுல தயாரிக்கிற எண்ணெய்க்கு அதிகப்படியான விலை, லட்சக்கணக்கா போகுது. இங்க முருங்கக்கா, அங்க முருங்கான், எல்லாத்தையும் வச்சு விற்கிறான். ஏய், மாடு போடுற சாணியை தட்டி எருராட்டிக்கல, ஒரு எரு ராட்டி 350 ரூபாய். நீ பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ அல்லாடிக்கிட்டு இருக்க. இந்த நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்காம இந்த பைத்தியக்காரங்க அதுக்கு ஒரு டூப்பை போட்டான். எப்படி? பண்ணக்கோழி. இது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், ஆனா நாட்டுக்கோழி இல்ல. இது நல்ல ஆட்சி தர மாதிரி நடிப்பாங்க, ஆனா நல்ல ஆட்சி கிடையாது. ஏன் அவன் மாடல் அவன் மாடல்னா என்ன? உனக்கு என்ன தெரியுமா? மாடல் உங்கள் ஈர்களில் ரத்தமா? உங்க பேஸ்டில் நீம் இருக்கா, உப்பு இருக்கா? இப்ப கேளுங்க உப்பின் ஞானம். அவனு ஒரு பொம்பளை பாடுறா பாரு, சமந்தா. அவ ஒரு மாடல். ஸ்டாலின் இவர்கள் ஒரு மாடல். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.